السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة أن يدع طعامه وشرابه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு முறித்தான பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்ம எல்லாம் கபூல் செய்தல் புரிவானார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் இன்னும் சில நாட்களில் நாம் புனிதமிக்க ரமலானை சந்திக்க இருக்கிறோம். இஸ்லாமிய உலகம் ரமலானை ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிக முக்கியமாக கவனத்திலே எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. மிகுந்த ஆசையும் ஆர்வமும் ரமலானை நாம் சிறப்பான முறையில் அதை இபாதத்துகளோடு கழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேட்டத்தில் அதில் ஆர்வம் காட்டி வருவது மிகப்பெரிய சிறப்புக்குரிய வரவேற்க தகுந்த விஷயம்தான். அதே சமயத்தில் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோக்கின்ற அந்த நோன்பு மற்றும் மற்ற இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் பூரணமான அங்கீகாரத்தை மக்பூலியத்தை பெறுவதற்கு நம்முடைய பண்புகளை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சொல், செயல், நடைமுறை, பாவனைகள், எண்ணங்கள், இப்படி எல்லா விஷயங்களிலேயும் நம்முடைய பண்புகளை சீர்படுத்திக் கொள்கின்ற போதுதான் அந்த நோன்பு அர்த்தமுள்ள நோன்பாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெற்ற நோன்பாக அது ஆகிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இல்லாமல் எப்போதும் போல் நாம் பேசுகிறோம், நம்முடைய பண்புகள் பிற மாதங்களில் இருந்ததைப் போல கோபதாபங்களோடு வார்த்தைகளை உபயோகிக்கின்ற போது கரடுமுரடான தடித்த வார்த்தைகளை உபயோகித்துக் கொண்டும் இருக்குமானால் பசியும் பட்டினியும் தவிர வேறு எதுவும் மிஞ்சாது என்பதுதான் அதனுடைய நிலைப்பாடு. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்தன் யதஅ தஆமஹு வ ஷராபா. பொய்யான பேச்சுக்களை பேசுவது, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவது, அதன்படி செயல்படுவது, இது மாதிரியான விஷயங்களை விடாமல் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்தன் யதஅ தஆமஹு வ ஷராபா இப்படியெல்லாம் பேசிவிட்டு வெறுமனே நோன்பு என்கின்ற பெயரால், அதாவது பசியும் தாகமும் தவிர வேறு எதுவும் அவருக்கு மிஞ்சாது, பசியும் தாகமும் மட்டும்தான், அதில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. அவர் உணவு உண்ணுவதை விட்டுவிடுவது, தாகித்தால் தண்ணீர் குடிப்பதை விட்டுவிட்டு அவர் தாகத்தோடு இருப்பது, அதில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே நாம் வைக்கின்ற நோன்பு வெறும் பசி பட்டினி என்று மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தையும் அது ஏற்றத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒழுங்குகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு நோன்பாளி எந்த விதமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளையும் பேசக்கூடாது,
கத்தி பேசக்கூடாது, சப்தமிட்டு பேசக்கூடாது. யாராவது வாக்குவாதத்திற்கோ பிரச்சனைக்கு வந்தாலும் கூட இனிமே சாயிமும் நான் நோன்பாளி என்று சொல்லி ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய அந்த பண்புகளை சொல்லித் தருவார்கள். நீ நோன்பு வைத்திருக்கிறாய், நீ நோன்பாளி என்று சொல்வதை விட நான் நோன்பாளி என்று நாம் சொல்லி ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்றாலும் அந்த அளவுக்கு நாம் நம்முடைய பண்புகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். கோபதாபங்களை, மென்மையான வார்த்தைகளை பேசுவது, நம்முடைய எண்ணங்களை சரியாக்கிக் கொள்வது, நம்முடைய குணாதிசயங்களை அழகாக்கிக் கொள்வது, இப்படி சரி செய்து கொள்கின்ற போதுதான் அல்லாஹ்விடத்தில் அந்த நோன்பு அங்கீகாரத்தை பெறும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு படிப்பனைக்கு ஒரு வரலாறு ஒன்று எழுதுவார்கள். ஒரு மன்னர் இருந்தார், 3 அமைச்சர் பெருமக்கள் இருந்தார்கள். 3 அமைச்சர்களையும் அழைத்த அந்த மன்னர் சொன்னார், எனக்கு பிரியமான சில கனிகளை கொண்டு வந்து இந்த கூடை நிரப்பி, கூடை நிறைய எனக்கு கொண்டு வந்து தாருங்கள், கூடையை நிரப்ப வேண்டும். 3 பேர்களும் சென்று குறிப்பிட்ட ஒரு தோட்டத்தை கையை காண்பிக்கிறார். அந்த தோட்டத்திலே சென்று கனிகளை பறித்து வாருங்கள் என்று 3 அமைச்சர்களிடத்திலே 3 கூடைகளை கொடுத்து அனுப்புகிறார் மன்னர். 3 பேர்கள் கொண்டு செல்கிறார்கள். படிப்பினைக்கான ஒரு சிந்திப்பதற்கான ஒரு வரலாறாக எழுதுவார்கள். அதிலே ஒரு அமைச்சர், முதலாவது நபர், அவர் பார்த்து பார்த்து மன்னருக்கு எது விருப்பமானது, அவர் எதை விரும்பி சாப்பிடுவார், அவருக்கு எது சுயமிக்கதாக இருக்கும் என்று மன்னருடைய ரசனைக்கு தகுந்தார் போல தேடி தேடி பார்த்து பார்த்து பறித்து கூடையை மிகச்சரியான முறையில் அழகிய கனிகள், நறுமணமிக்க கனிகளாக நிரப்புகிறார். 2வது நபர் பார்த்து பார்த்து செய்யவில்லை, ஏதோ கூடையை நிரப்ப வேண்டும், அது எப்படியோ இருந்து விட்டு போகட்டும், கனிகளே கேட்டார் மன்னர் என்று கனிகளை நிரப்புகிறார். அது கனியாகவும், அது நல்ல கனிகளும் இருக்கிறது, அது சோடை போனதும் இருக்கிறது, அழுகலும் இருக்கிறது, எப்படியோ அதை நிரப்பிவிட்டார். 3வது நபர் கூடையை நிரப்ப வேண்டும், மன்னர் என்ன பார்க்கவா போகிறார், இதை எடுத்து மன்னர் சாப்பிடவா போகிறார் என்று ஏனோதானோ என்று புற்பூண்டுகளாலும் செடிகளாலும் இலைதலைகளாலும் நிரப்பி கொண்டு வந்து கொடுத்தார். மன்னர் உடனே சொன்னார், இந்த 3 பேர்களையும் கொண்டு மிக தூரமான ஒரு சிறைச்சாலையிலே கொண்டு அடைத்து விடுங்கள். தூரமான சிறைச்சாலை, யாராலும் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு, மிக தூரமான, யாரும் உணவு கொண்டு கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு தூரமான சிறைச்சாலையிலே அடையுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த 3 நபர்களும் அந்த 3 கூடையிலிருந்து சாப்பிட வேண்டும். 3 மாதங்களுக்கு அவர்களுக்கு யாருக்கும் விடுதலை கிடையாது, யாராலும் தொடர்பு கொள்ள முடியாது, அதுதான் அவர்களுக்கு உணவு. 3 பேர்களும் கொண்டு சென்றார்கள். அதிலே ஒருவர் பார்த்து பார்த்து மன்னருக்கு எது ரொம்ப விருப்பமானது என்று பார்த்து செய்தாரே, அவர் 3 மாதங்கள் வரை அவருக்கு அந்த கனிகள் கை கொடுத்தது. 3 மாதங்கள் கழித்து வெளியே வருகின்ற போது அவர் எந்த விதமான கஷ்டம் இல்லாமல், சிரமம் இல்லாமல் வெளியிலே வருகிறார். 2வது நபர் இடைபாதியிலே ஏதோ அலுவலும், இது மோசமானதாக நல்ல கனிகளும் இருந்தது, அலுவலும் இருந்தது, ஏனோதானோ என்று கனிகளை சேகரித்தாரே அவர். கொஞ்ச நாட்கள் கணிதது பசி பட்டினிமா ஆகி வெளியிலே வருகின்ற போது நொந்து நூலாகி அவர் வெளியிலே வந்தார். 3வது நபர், மன்னர் என்ன பார்க்கவா போகிறார், இதை சாப்பிடவா போகிறார் என்று கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் நிரப்பியவர் புற்பூண்டுகளை விட்டு பசி பட்டினியமாக உடனடியாக அவர் மரணத்தை தழுவினார் என்று ஒரு படிப்பினைக்கு வரலாறு எழுதுவார்கள். நடந்தும் இருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். கணிதத்துக்குரியவர்களை, நமக்கு பாடம் என்னவென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் நமக்கானது. நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கான அமல். அது நாம் நோன்பு நோற்பதினாலோ நாம் செய்யக்கூடிய இபாதத்தினால் அல்லாஹ்வுடைய கண்ணியம் கூட போவதோ, நாம் செய்யாமல் விட்டால் குறைய போவதோ இல்லை. நமக்கானது என்பதை கருத்திலே கொண்டு அங்கீகரிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் திருந்த செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. மென்மையான வார்த்தைகளை பிரயோகிப்பது, பிறரை மன்னித்து பழக வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் மற்ற மாதங்களில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை விட ரமலானிலே நாம் நன்றாக நம்மை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஸைத் இப்னு ஸஅனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, யூத பாதிரியாக இருந்து இஸ்லாத்தை தழுவிக் கொண்டவர்கள். வரலாறு கொஞ்சம் விரிவானது, நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் பெற்றிருந்தார்கள் அந்த ஸைத் இப்னு ஸஅனா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியிடத்தில். அவர்கள் யூதராக இருந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள். கடன் பெற்றிருந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு தவணை சொல்லப்பட்டிருந்தது, ஆக்கப்பட்டிருந்தது. அந்த தவணை வருவதற்கு முன்பதாகவே அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த கடனை திரும்ப கேட்டார். கேட்ட முறை மிக ஒரு மோசமான நிலைப்பாடாக இருந்தது. ஒரு ஜனாசாவிலே கலந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற வெறும் சஹாபாக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவிலே கலந்து விட்டு திரும்புகிறார்கள். அந்த சமயத்தில் மக்கள் எல்லாம் கூடி வைக்கக்கூடிய அவையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டையை பிடித்து இழுத்து, ஒரு சாமானிய மனிதரை செய்வதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை பிடித்து இழுத்து கொண்டு, என்னுடைய கடனை திரும்ப தரவில்லையா என்று கேட்டார். கடனை திரும்ப கொடுங்கள்,
இன்னும் தவணை வரவில்லை. எந்த தவணை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தவணை இன்னும் வரவில்லை. வருவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னதாகவே அவர் தகராறு செய்கிறார். செய்துவிட்டு அப்துல் முத்தலிபுடைய குடும்பமே, உங்களுடைய வம்சமே இப்படித்தான் செய்வீர்கள் என்று அவமரியாதையாக பேசி அருகில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது. நமக்கெல்லாம் தெரியும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு கோபப்படுவார்கள் என்று. அடிக்க பாய்ந்தார்கள். வாளை எடுத்து தலையை கொய்து விடுவேன் என்றெல்லாம் கடுமையான முறையில் கோபதாபங்களோடு சில வார்த்தைகளை உதிர்த்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பொறுமையான முறையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அப்படியே அவர்களுடைய கோபத்தை தணிக்குமாறு சில அறிவுரைகளை கூறினார்கள். உமர் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, இவ்வாறு செய்திருக்கக்கூடாது. நீங்கள் முறையாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னை விரைவாக திரும்ப தரும்படி, கடனை திரும்ப ஒப்படைக்கும்படி எனக்கு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். அவருக்கு நல்ல முறையில் உங்களுடைய அணுகுமுறையை நல்லதாக்கி கொள்ள வேண்டும், நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு சிறிய அறிவுரையை கொடுத்திருக்க வேண்டும். இப்படி இல்லாமல் அவரை நீங்கள் அடிக்க பாய்வதோ அல்லது அவரை கடுஞ்சொற்களால் சொல்வதோ அது சரியான அணுகுமுறை இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே எடுத்து சொன்னார்கள். சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் சொன்னார்கள், அவருக்கு நாம் திரும்ப கொடுக்க வேண்டியதை எல்லாம் கொடுத்து விடுங்கள், 20 மரைக்கால் அதிகமாக நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து கொண்டு போய் அவருக்கு உரியதை கொடுத்தார்கள். அந்த ஸைத் இப்னு ஸஅனா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தார்கள். அவர்கள் பாதிரி, யூத பாதிரி அவர்கள் முன்னால் கொடுத்துவிட்டு 20 மரக்கால் அதிகமாக அந்த திரும்ப கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுத்துவிட்டு 20 மரக்காலையும் கொடுக்கின்ற போது கேட்டால், எனக்கு ஏன் இந்த அதிகபட்சமான இந்த பெரித்த வளங்கள், இந்த பொருள் ஏன் எனக்கு அதிகமாக கொடுக்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமாக கொடுக்க சொன்னது அவருடைய மன உளைச்சலை சரிப்படுத்துவதற்காக வேண்டி. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்க பாய்கின்ற போது ஒரு விதமான மிரட்சிக்கு ஆளாகி அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பார் இல்லையா, அந்த மன உளைச்சலுக்கு கூலியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள், 20 மரைக்கால் அதிகமாக நீங்கள் தர வேண்டும் என்று. உடனே அவர்கள் அந்த ஸைத் இப்னு ஸஅனா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு இது தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிதான் என்பதற்கு நான் சில விஷயங்களை விளங்க வேண்டும். நான் பெரும்பாலும் விளங்கிவிட்டேன். எல்லா விஷயங்களும் அவர்கள் நபி என்பதற்கான ஆதாரங்கள் வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு, எங்களுடைய வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை விளங்கிவிட்டேன். ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் தெரிய வேண்டும். அவர்கள் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபியாக இருந்தால் சகிப்புத்தன்மை அவர்களுக்கு தூக்கலாக இருக்கும் என்பதை நான் விளங்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இவ்வாறு செய்தென்ற போது சொல்லிவிட்டு இஸ்லாத்தை அவர்கள் தழுவினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய கரத்தை பற்றி இஸ்லாத்தை தழுவினார்கள். உண்மையான நபிதான் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்று இஸ்லாத்தை தழுவினார்கள். நான் அதிகமான வசதி வாய்ப்புகளை கொண்டவன், எனக்கு இந்த பொருளாதாரம் தேவையில்லை, அதையும் இஸ்லாத்திற்காக வேண்டி முஸ்லிம்களுக்காக வேண்டி கொடுத்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி தங்களை அடிக்க, அதாவது கண்ணிய குறைவாக நடத்தியவர்களுக்கும் கூட மென்மையான வார்த்தைகளை உதிர்க்குமாறு கட்டளையிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதேபோல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி அவருடைய அவையிலே நெருக்கமாக இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹுடைய அவையிலே நெருக்கமானவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய பரிந்துரை தேவை. இவருடைய உறவுக்காரர் ரயீனா என்கின்ற ஒரு நபர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்க வேண்டும், அனுமதி வாங்கி தாருங்கள் என்று ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். ஏனென்றால் ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அவையிலே நெருக்கமாக இருப்பவர்கள். அனுமதி வாங்கி கொடுக்கப்பட்டு விட்டது. உள்ளே வந்ததும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, எமிரல் ஹத்தாபுடைய மகனே, நீங்கள் அநீதமாக நடக்கிறீர்கள், உங்களிடத்தில் நீதம் சரியில்லை, கொடுக்க வேண்டிய பங்குகளை சரியான முறையில் நீங்கள் கொடுப்பவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று அங்கே மிக மோசமான முறையில் நடந்து கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. இந்த கோபத்தை விளங்கி கொண்ட அருகாமையில் இருக்கக்கூடிய ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏதாவது விபரீதங்கள் நடந்துவிடக்கூடாது என்ற சூழ்நிலையை உடனே விளங்கி கொண்டவர்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதினார்கள். ஹுதில் ஆஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅஅரில் அனில் ஜாஹிலின். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் மன்னிப்பை பிடித்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅமுர் பில் உர்ஃபி, நல்ல விஷயங்களை மக்களுக்கு ஏவுங்கள். வஅஅரில் அனில் ஜாஹிலின், அறிவியனர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு சொல்கிறான், மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கை நீங்கள் கொண்டு உங்களுக்கு உள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று.
இந்த வசனத்தை ஓதியதும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் உடனே அப்படியே சரணாகதி அடைந்து விடுவார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எவ்வளோ பெரிய கோபத்தினுடைய உச்சத்தில் இருந்தாலும் சரிதான், இந்த வசனத்தை ஓதி காட்டிய மாத்திரத்தில் அப்படியே நேர் மாற்றமான முறையில் அந்த மனிதரை அப்படியே விட்டு விட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கை கொண்டு நடங்கள், நல்ல விஷயங்களையோ உங்கள் அறிவியலர்களை புறக்கணித்து விடுங்கள், இது மாதிரியான அறிவீனமான வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் சொன்னார்கள் சொன்னால் அவர்களெல்லாம் நீங்கள் புறந்தள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த வசனத்தை ஓதி காட்டி அப்படியே சரணாகதி அடைந்தார்கள். மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை அப்படியே கொண்டு பெருந்தன்மையோடு விட்டு விட்டார்கள். சஹாபாக்கள் எப்படித்தான் நம்முடைய பண்புகளை எப்படி சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று, இது சாதாரணமான வாழ்க்கையில் ரமலானிலே கூட நாம் இந்த நிலைக்கு நாம் வராவிட்டால் நம்மை என்னவென்று நாம் நினைத்துக் கொள்வது என்பதுதான் நமக்கு முன்னால் வைக்கப்படக்கூடிய கேள்வி. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றிலே ஒரு செய்தி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைப்பாகை கட்டியிருந்தார்கள். கடை வீதிக்கு சென்று உணவு வாங்க வேண்டும். உணவு வாங்குவதற்காக வேண்டி அமர்கிறார்கள். தலைப்பாகையிலே சஹாபாக்களே சில நபர்கள் தலைப்பாகைக்குள்ளே காசு வைத்திருப்பார்கள். தங்களுடைய தலைப்பாகையிலே ஒரு ரூபாய் வைத்திருந்தார்கள், ஒரு திரகம் வைத்திருந்தார்கள். உணவை வாங்குவதற்காக வேண்டி அந்த தலைப்பாகைக்குள்ளே வைத்திருந்த ஒரு ரூபாய் எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த ரூபாயை காணவில்லை, திரகத்தை காணவில்லை. உடனே அருகாமையில் இருந்தவர்கள் அந்த சூழலை விளங்கிக் கொண்டார்கள். அருகாமையில் இருந்தவர்கள் எல்லாம் திட்டினார்கள். அதை எடுத்தவரை, திருடியவரை, தலைப்பாகையிலிருந்து பணத்தை எடுத்தவரை அவருடைய கரத்தை வெட்ட வேண்டும் என்று சப்தமிட்டு சொன்னார்கள், திட்டினார்கள். ஆனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக மென்மையான ஒரு போக்கை கடைபிடித்தார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், எடுத்திருந்தவர் அந்த ஒரு ரூபாயை தலைப்பாகையிலிருந்து எடுத்தாரே, அவர் தன்னுடைய தேவைக்காக வேண்டி, ஒரு ஹாஜத்துக்காக வேண்டி, அவசியத்திற்காக வேண்டி அவர் எடுத்திருப்பார் என்று சொன்னால் அந்த தேவை விஷயத்தில் நீ பரக்க செய்வாயாக, அவருடைய அந்த தேவை அவருக்கு பூரணமாகட்டும் என்று, அந்த தேவை அவருக்கு பூரணமாகட்டும், அந்த தேவையை நீ பரக்க செய்து அவருடைய வாழ்க்கையை பரக்க செய்வாயாக, அருள் வளத்தை தந்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். இல்லை, அவருக்கு தேவையில்லை, துணிச்சலான முறையிலே ஒரு பாவ காரியத்தை செய்வேன் என்கின்ற எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. அவ்வாறு செய்திருந்தால் இதையே அவருடைய கடைசி பாவமாக ஆக்கி இதோடு அவர் பெருந்தட்டுமாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். எந்த அளவுக்கு ஒரு பெரிய பெருந்தன்மை சஹாபாக்களிடத்தில்! இதுதான் அவர்களுடைய ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலையும் நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட புனிதங்கள் தான் நமக்கு காண கிடைக்கிறது. கண்ணியத்துக்குள்ளே இப்படி நாம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரிதான், அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளங்களை இப்படி பண்படுத்திக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்களோ, சஹாபாக்கள் எப்படி தங்களை ஆக்கி கொண்டார்களோ, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மைக்கு நாம் வராத வரை அந்த நோன்பு நமக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டுவிடக் கூடும் என்பதுதான் மாற்றம் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போல ரமலானுடைய புனித ரமலான், இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமான முறையிலே தான தர்மங்கள் செய்ய நம்மை நாம் சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோரும் தர்மம் செய்வதற்கான ஒரு சிந்தனைக்கு நாம் வர வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே மிக அஜ்வதுன்னாஸ், மக்களிலேயே மிகப்பெரிய கொடையாளியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஹதீஸில் வருகிறது. அதிலேயும் ரமலானுடைய மாதத்தில் காற்றை விட வேகமாக முறையில் அவர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்கள். ரமலானுடைய மாதத்தில் மிக அதிகமாக கொடை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தங்களுக்குள்ளே ஆக்கிக் கொள்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே மற்ற மாதங்களில் நாம் இருப்பதை விட இயன்ற அளவுக்கு சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் ஆக உச்சமான வசதி பெற்ற படைத்தவர்கள் அவர்களும் தர்மம் செய்திருக்கிறார்கள். வசதி படைத்தவர்களும் தர்மம் செய்திருக்கிறார்கள். தங்களிடத்தில் ஏதும் இல்லை என்பவர்களும் அந்த சதக்காவுடைய நன்மையை பெற்றிருக்கிறார்கள். உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, நபி தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையை பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவை பற்றி, அதனுடைய மேன்மைகள், அதனுடைய நன்மைகளை பற்றி சதகா செய்யுமாறு சஹாபாக்களுக்கு அறிவுரை கூறிய போது இவர்களிடத்தில் ஏதும் இல்லை. சதகா செய்யக்கூடிய ஆசையும் தேட்டமும் இருக்கிறது உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில். ஆனால் அவரிடத்திலே அதற்கான பொருளாதார வசதி இல்லை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஏதும் இல்லை, என்னுடைய கௌரவத்தையும் மானத்தையும் நான் தர்மமாக தருகிறேன் என்று சொன்னார்கள். கௌரவத்தையும் மானத்தையும் என்று சொன்னால், யாராவது என்னை திட்டிவிட்டாலோ, என்னை கடும் சொற்களால் சொல்லிவிட்டார்களோ அவரை நான் பெருந்தன்மையோடு மன்னித்து விடுகிறேன். இதுதான் என்னால் செய்ய இயலும். வேறு என்னிடத்தில் பொருளாதாரம் பெரிய அளவுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏதும் இல்லை. போர்வை, தலவாணி, இது போன்ற அவசியமான, மிக அவசியமான பொருளை தவிர வேறு எதுவும் இல்லை. எனவே என்னுடைய விரலி, என்னுடைய மானத்தை, என்னுடைய கௌரவத்தை, அதை நான் தர்மமாக தருகிறேன்.
அப்படியானால் யாராவது என்னை திட்டிவிட்டாலோ, என்னுடைய கௌரவத்திற்கும் கண்ணியத்திற்கும் பாதகம் வரக்கூடிய நிலையில் என்னை யாராவது பேசிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நான் மன்னித்து விட்டு விடுகிறேன் என்று அவர்கள் இவ்வாறு ஒரு தர்மத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னார்கள். மறுநாள் காலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்று இரவு தன்னுடைய மானத்தை சதக்காவாக தருகிறேன் என்று, என்னுடைய கௌரவத்தை சதக்காவாக தருகிறேன் என்று யார் சொன்னார்கள்? அவரை எங்கே என்று கேட்டார்கள். இதோ நான் இருக்கிறேன் என்று அந்த உல்பத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களை காட்டிக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா நேற்று இரவு அவருடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சுப செய்தி சொன்னார்கள். அவருடைய தர்மம், அவருடைய சதக்கா அல்லாஹ்விடத்திலே நேற்று இரவு அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது பெரியதாக இருக்கலாம் அல்லது சிறியதாக இருக்கலாம். அது எவ்வளோ பெரியதாக இருக்கிறது என்பதல்ல, நம்முடைய செயல், நம்முடைய அமல் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு மக்பூலியத்தையும் அங்கீகாரத்தையும் பெற இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே ரமலானுடைய மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு, நாம் செய்யக்கூடிய தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே மக்பூலியத்தை பெற வேண்டும். அதற்கு நாம் நம்மை எப்படி சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய குணங்களை அழகாக்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதாவது ஒரு வரலாற்றிலே ஒரு செய்தி ஒன்று படிப்பனைக்காக வேண்டி எழுதுகிறார்கள். ரமலானுடைய மாதம், அதை நாம் எப்படி பிரயோஜனமான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு சிந்தனைக்கு ஒரு செய்தியாக, ஒரு மிகப்பெரிய கொடையாளி ஒருவர் இருக்கிறார். மிகப்பெரிய கொடையாளி. அவரிடத்திலே ஒரு யாசகர் வந்து கேட்கிறார், எனக்கு ஏதாவது தர்மம் தாருங்கள் என்று. ஒரு யாசகர் தனக்கான தேவையை அல்லது ஒரு தேவை உடையவர் தனக்கான தேவையை அவர் முறையிடுகிறார். அவர் மிகப்பெரிய செல்வந்தர், என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கான எல்லா வலிமையும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்றவர். யாசகர் போய் அவர்கிட்ட போய் கேட்கும்போது, உன்ட்ட ஏதாவது பை இருந்தால் கொடு அப்படின்னு கேட்குறார். வரலாற்றை எழுதுகின்ற போது அந்த சம்பவத்தை எழுதுகிறார்கள். அவர் கேட்கிறார், கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர், உன்ட்ட ஏதாவது பை இருந்தால் கூட நான் எதனாலும் தர்றேன், என்னால் இயன்ற அளவுக்கு நான் தர்றேன், பை இருந்தால் கூடி என்று அவர் சொல்கிறார். யாசகர் சொல்கிறார், தேவையை சொல்லி கேட்பது எந்த பையும் இல்லை, கூட ஒன்று எந்த கூடையும் இல்லை, அதை வைப்பதற்கு தாங்கள் தரக்கூடியதை வைப்பதற்கான கூட நான் கொண்டு வரல. சரிப்பா, கூட வேண்டாம், பையெல்லாம் வேண்டாம், ஏதாவது சட்டையில் ஏதாவது ஜேப் வச்சிருக்கியா, அது மாதிரி ஏதாவது இருக்குதா அதை காட்டு, அதுவும் இல்லை. அவர் கேட்கிறார், கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார், வாங்கிறதுக்கான முகாந்தர யுத்தம் இல்லை, இவரால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, தேவை இருக்கிறது, கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், வாங்குவதற்கான அந்த பை இல்லை, ஜேப் இல்லை, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தூரம் கழித்து எல்லாத்தையும் தயார்படுத்தி கொண்டு இன்னொரு நபரிடத்திலே அவர் போய்விட்டார். ஏன்னா அவர் கொடுக்கறதுக்கு எந்த பொருளும் இல்லை, அதை வாங்கிக் கொள்கின்ற அளவுக்கு அவர்கிட்ட பொருள் இல்லை. அவர் போயிட்டார். இன்னொரு நபர் வந்தார். இவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இன்னொருத்தருக்கு கேட்கும்போது அவர்கிட்ட எதுவும் இல்லை. இது மாதிரியாக நம்முடைய சமுதாயம் மாறிவிடக்கூடாது என்று எழுதுகிறார். ரமலான் வந்திருக்கிறது, அல்லாஹு தஆலா நானே கூலியாகி விடுகிறேன் என்கிறான். இதற்கு ஒரு எல்லையே இல்லை. அதாவது மற்ற அமல்களுக்கு குர்ஆன் ஓதினால் எத்தனை நன்மை, தொழுதால் எத்தனை நன்மை, தர்மங்களுக்கு எத்தனை நன்மை, இதுவெல்லாம் நன்மை, சில நன்மைகள் சில அளவுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரமலானுடைய நோன்பு, அந்த நோன்புக்கான கூலி என்பது நானே கூலி தருகிறேன், அதற்கு நிகரே கிடையாது, நானே கூலியாகி விடுகிறேன் என்றெல்லாம் ஒரு எல்லையில்லாத அளவுக்கு அதனுடைய கூலி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கூலியை அல்லாஹ்வே கூலியாகி விடுகிறான், அல்லாஹ்வே கூலி தருகிறான், அதற்கு நிகர் எதுவும் இல்லை என்பதெல்லாம் சிலாகித்து சொல்லப்பட்ட அந்த நன்மையை பெறுவதற்கான தகுதி நம்முடைய நோன்புக்கு இருக்கிறதா என்பதை நாம் அதற்கு உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதுக்கு இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். கண்ணியத்துக்குரிய அந்த அப்படிப்பட்ட தகுதிமிக்க நோன்பாக நம்முடைய நோன்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும். மற்ற மாதங்களிலே துன்யா என்று நாம் ஓடுகிறோம். இந்த ஒரு மாதத்தில் நாம் சில விஷயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய அந்த இபாதத் அவனை வணங்கி வழிபடுவதற்கான ஒரு நிலைக்கு நாம் நம்மை சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கடை வீதிக்கு செல்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கடை வீதியுடைய முக்கியமான பகுதிகளில் இருந்து கொண்டு வியாபாரத்திலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மும்முரமான வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட கவனம் இருந்தாலும் அவர்களுடைய சிந்தனையெல்லாம் அல்லாஹுவாக, சிந்தனையெல்லாம் தீனாக, சிந்தனையெல்லாம் பள்ளியாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு ஒரு பாடத்தை உணர்த்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடுமையான முறையில் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒன்று மரணித்து போய் மரித்து போய் கிடக்கிறது. கொஞ்சம் காது அறுபட்டது அல்லது காது சரியாக கேளாத ஒரு ஆட்டுக்குட்டி இறந்து கிடக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நோக்கி கேட்கிறார்கள், அந்த ஆட்டை சைக்கிணை செய்து கேட்கிறார்கள், ஒரு திர்ஹத்திற்கு இதை விலைக்கு வாங்குவோர் யார் என்று. இதை ஒரு திர்ஹத்துக்கு யார் விலைக்கு வாங்க போகிறீர்கள் என்று. இப்படி கேட்டதும் சஹாபாக்கள் திரும்ப கேட்டார்கள், யார ரசூலல்லாஹ், இதை வைத்து நாங்கள் என்ன செய்வது? இது இறந்து போன ஆட்டுக்குட்டி, இதை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சஹாபாக்கள் மறுமொழி பகர்ந்தார்கள். ஒருவேளை அது உயிரோடு இருந்தாலும் அது ஒரு காது குறைபாடு உள்ளது, ஒன்று காது துண்டிக்கப்பட்டது அல்லது காது கேளாதது. ஆக மையத்தாக இருந்தாலும் அதை வைத்து ஒன்று செய்ய முடியாது, அது உயிருள்ளதாக இருந்தாலும் அது ஒரு குறைபாடு மிக்க ஒரு ஆட்டுக்குட்டி தான் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இது உங்களுக்கு உதவாதோ, எப்படி இது மையத்தாக இருந்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி ஒரு மதிப்பற்றதாக இருக்குமோ, இதுபோல் தான் துன்யா. அல்லாஹ்விடத்தில் துன்யா என்பது, உங்களுடைய துன்யா என்பது அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட நிலைக்குத்தான், இவ்வளவு மதிப்பு தான் அல்லாஹ்விடத்தில். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு எல்லா விதத்திலையும் கவனமாக இருக்கக்கூடிய சஹாபிய பெருமக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடுமையான முறையில் அந்த கடை வீதியிலே சந்தையில் நின்று கொண்டு வியாபாரம் செய்த அந்த பெருமக்களுக்கு, அல்லாஹ்வினால் பொருத்தம் பெற்ற அந்த நன்மக்களுக்கு துன்யாவை உணர்த்தினார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் பெற வேண்டிய பாடமும் படிப்பினையும் இதில் என்னவென்று சொன்னால், மற்ற மாதங்களில் நாம் எப்படியும் நாம் பல்வேறு கவனங்களில் இருந்தாலும் கூட புனிதமிக்க ரமலானில் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு என்னுடைய வார்த்தையில் நிறைவு செய்கிறேன்.